இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து நாம் தியானிக்கிறோம். எந்தெந்த காரியங்களில் கர்த்தர் நம்மை அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து, நற்காரியங்களை செய்வதிலே நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் என்று நாம் வாசித்தோம். இந்த நாளிலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு, திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே உபதேசம் அறிவுரை சொல்லுகிறது என்பது கேட்கிறவர்களுக்கு மிகவும் ஒரு கடினமான காரியமாக காணப்படுகிறது. அதனால உபதேசமோ அறிவுரை சொல்லுகிறது என்பது எளிதான காரியம் அல்ல. அப்போ ஆண்டவரை குறித்த உபதேசம், சத்தியத்தை அறிவிக்கிறது, சத்தியத்தை தெரிவிக்கிறதுங்கிறது உண்மையாய் உள்ளபடி சத்தியத்தை தெரிவிக்கிறதுங்கிறது ஒரு கடினமான காரியம். அப்போ இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது இது பிரசங்கிமார்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லாரும் சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எல்லா இடங்களிலும் எல்லாருக்கும் சத்தியம் அறிவிக்கப்படணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படணும்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல சமயம் வாய்ச்சாலும் நீங்க வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணும். இது நம்ம தீமோத்தேயுக்கும் தீத்துவுக்கும் நம்ம பவுல் அப்போஸ்தலர் எழுதும்போது அவங்க 2 பேரும் சபையை நடத்துகிறதுனால அவங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை புத்திமதிகளையும் அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அப்போ இந்த நாட்கள்ல இந்த கடிந்து கொள்ளுதல், கண்டனம் பண்ணுதல் நிறைய பேருக்கு பிடிக்காத காரியம். அதாவது ஒரு உபதேசமோ அல்லது ஒரு போதகமோ அது பண்ணும் பொழுது அவங்களுக்கு விருப்பம் உள்ளதா இருந்தா கேட்பாங்க. இப்போ சபையிலா இருக்கட்டும், ஒரு பிரசங்கமா இருக்கட்டும், அவங்களுக்கு அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற பிரசங்கமா இருக்கணும், விருப்பத்துக்கு ஏற்ற போதகமா இருக்கணும். அப்போதான் அவங்க அதை விரும்பி கேட்பாங்க. ஆரோக்கியமான உபதேசம் அல்லது சத்தியத்திற்கு ஏற்ற உபதேசங்களை இப்போ கேட்கறதுக்கு அவங்க செவிகள் ரெடியா இல்லை, அவங்க செவி தின உள்ளவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லியே அவர் அந்த தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்துல சொல்லியிருக்கிறாரு. ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க யாருக்குமே மனதில்லை, அவங்க செவி தின உள்ளவர்களா இருக்காங்க. சத்தியத்திற்கு செவியை அவங்க விலக்கி கட்டுக்கதைகளுக்கு ஆவலா இருக்கிறாங்க, கட்டுக்கதைகளை சாய்ந்து போகும்படியா அவங்க இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக இடங்களிலும் அப்படிதான் நடக்கிறது. அதை சத்தியத்தின்படி கடிந்து கொள்ளும் பொழுது அந்த போதகங்களோ அந்த பிரசங்கங்களோ யாருக்கும் பிடிக்கல, அதை செவி கொடுக்கும்படியான இது இல்லை. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. அவர் தீமோத்தேயுட்ட சொல்றாரு, எப்பொழுதும் நீ வாசிப்பதிலும் உபதேசத்திலும் புத்தி சொல்லுவதிலுமே நீ ஜாக்கிரதையா இரு. எப்படியாவது உன் சபையில உள்ளவங்களை நீ கிறிஸ்துவுக்குள் தெரிந்தவர்களாக நீ உருவாக்கணும், அவங்கள ரட்சிப்புக்குள்ளாக நடத்தணும், அவங்கள விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், அவங்க வழி மாறி போகக்கூடாது, மறுதளிச்சு போகக்கூடாது. அதனால அவங்கள நடத்தும்படியாய் நீ எப்பொழுதும் அவங்களுக்கு கண்டித்து நீ புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றிலும் நீ மன தெளிவாய் உள்ளவனா இரு, எப்பொழுதும் நீ நான் வருமளவும் நீ வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதுலையுமே நீ நிலைத்திரு அப்படின்னு சொல்றாரு. அதே போல நம்ம பிரசங்கிக்கிறவங்க, அதாவது உபதேசம் சொல்றவங்க, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவங்க, புத்தி சொல்லுகிறவங்க எப்படி காணப்படணும் அப்படிங்கிறதும் பவுல் அப்போஸ்தலர் சொல்லி இருக்கிறாரு. முதல்ல நீங்க என்ன பண்ணணும், உத்தமமாய் இருக்கணும். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி நீ ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை, அன்பை குறித்து, தாழ்மையை குறித்து அல்லது பரிசுத்தத்தை குறித்தோ நாம் போதிக்கும் பொழுது நாமும் உத்தமமாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நிதானிக்கிறவர்களாய் விட்டு கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுதுதான் சத்தியத்தை சத்தியமாக நாம் என்ன செய்ய முடியும், போதிக்க முடியும். அதான் ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறாரு தீமோத்தேயுக்கு எழுதும்போது, அந்த கண்காணியானவன் எப்படி இருக்கணும், முதல்ல அவன் குற்றமில்லாதவனா இருக்கணும்.
அவனிடத்துல அநேக குற்றங்களை வைத்துக்கொண்டு நாம் தேவனுடைய வசனத்தை கண்டித்து உணர்த்தி அல்லது கண்டனம் பண்ணி நாம் என்ன செய்ய முடியாது, போதிக்க முடியாது. போதை பழக்கங்கள் பண்ணக்கூடாது, வேசித்தனம் விபச்சாரம் பண்ணக்கூடாது என்று நாம் போதிக்கும் பொழுது நாம் முதலில் என்ன செய்யணும், அந்த பழக்கம் இல்லாதவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போ நாம் குற்றமற்றவர்களாய், கண்காணியானவன் குற்றமற்றவர்களாய், ஒரே மனைவி உடையவனாய், ஜாக்கிரதை உள்ளவனாய் காணப்படணும். எல்லா காரியங்களிலும் அசதியா இல்லாமல், பாவம் அணுகாதபடி எல்லா காரியங்களிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், யோக்கியதை உள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நான் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்நியரை உபசரிக்கணும், போதக சமர்த்தனா இருக்கணும். இந்த காரியங்கள்லாம் நம்ம கிட்ட காணப்படும் பொழுதுதான் நாம் கர்த்தருடைய வேதத்தை, சத்தியத்தை அநேகருக்கு போதிக்கும் பொழுது ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் போதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பவுல் அப்போஸ்தலனும் அதே போல சொல்றாரு, நாங்களும் போதிக்கும் பொழுது எப்படியாகிலும் அவங்கள ரட்சிப்புக்குள்ளாக நடத்தணும். ஒவ்வொரு மனுஷனையும், அந்த போதகத்தை கேட்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவன் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக வரணும். அதனால அவங்களுக்கு புத்தி சொல்லி ஞானத்தோடு நாங்களும் அவங்களுக்கு உபதேசம் பண்றோம். அப்போ அதனால அது எத்தனை கஷ்டமா இருந்தாலும் அதற்காக நான் பிரயாசப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம நினைக்கிறோம் இந்த கட்டளையும் இந்த வார்த்தைகளும் பிரசங்கம் பண்றவங்களுக்கு, உபதேசம் பண்றவங்களுக்கு, போதகம் பண்றவங்களுக்கு என்று நினைக்கிறோம். அப்படி இல்லை பிரியமானவர்களே. நாமும் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சகோதர சகோதரிகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது, கர்த்தருடைய வசனத்திற்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது நாம் சத்தியத்தின்படி சொல்லி அவர்களுக்கு உபதேசித்து அந்த கண்டனம் பண்ணி கடிந்து கொள்ள புத்தி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கோம். ஜாக்கிரதையா நம்ம புத்தி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அதை கண்டும் காணாதமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆனா எல்லாவித நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டிக்கவும் செய்யணும், புத்தி சொல்லவும் செய்யணும். ஆனாலும் சாந்தத்தோடும் அவங்களுக்கு உபதேசத்தோடும் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஜாக்கிரதையாக நம்ம கடவுளுடைய வார்த்தையை நம்ம பிரசங்கம் பண்ணணும். அப்ப இன்னும் இந்த உத்தமமாய் காணப்படுகிறதுல ஆண்டவர் என்ன தீத்துக்கு சொல்லும் பொழுது, அவருடைய தர்ம பணத்தை அவங்க மற்ற சபைகளுக்கு கொண்டு போகும்போது எல்லா இடங்களிலும் ஒரு பவுல் அப்போஸ்தலர் தீத்துவோடு கூட ஒரு ஊழியக்காரனை அனுப்புறாரு. அப்ப அந்த ஊழியக்காரனை குறித்து அவர் சாட்சி சொல்றாரு. அந்த எப்படி அப்படின்னா 2 கொரிந்தியர் 8:22 அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அதாவது தீத்து விட்டு அவர் தர்ம பணத்தை கொடுக்கும் பொழுது அவனோடு கூட ஒரு ஊழியக்காரன் அனுப்புறார். அந்த ஊழியக்காரன் அநேக காரியங்களில் அவன் ஜாக்கிரதை உள்ள என்று நாங்கள் பல முறை கண்டறிந்தவனும். அப்போ அந்த தர்ம காரியங்கள், அந்த பண விஷயங்கள்ல எவ்வளவு அவன் உத்தமனா இருந்ததுனால நிறைய விஷயங்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்து அவன் உத்தமன் என்று கண்டதுனால இப்பொழுது உங்கள் மேல் உள்ள நம்பிக்கையினாலையும் அவன் ஜாக்கிரதை உள்ளவனுமாகிய நம்முடைய சகோதரன் என்று நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாருங்க, நம்ம பிரசங்கிக்கிறவங்க எல்லா காரியத்திலையும் நம்ம ஜாக்கிரதையுள்ளா இருக்கணும். பரிசுத்தத்திலும், உண்மையிலும், உத்தமத்திலும் குற்றமற்றவர்களா, மற்றவர்களை குற்றப்படுத்த முடியாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்து ஆண்டவருடைய வசனத்தை நம்ம ஜாக்கிரதையோட பிரசங்கிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நாம் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு அப்படின்னு. அப்போ இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தரும் பொழுது நாமும் அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ண பாத்திரவான்களாக நாம் நம்மை காத்து கொண்டு நாம் உபதேசிக்கும் போது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். நான் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உன்னதமானவரே, உம்மை போற்றுகிறோம். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் அப்பா எங்களோடு கூட இருந்து இந்த வார்த்தைகளை தியானிக்க உதவி செய்தீரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய வார்த்தைகளை சத்தியத்தை சத்தியம் என்று அறிவிக்கவும் பிரசங்கம் பண்ணவும் கர்த்தர் எங்களுக்கு பெலன் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உபதேசத்தையும் ஆலோசனைகளையும் கேட்க செவி திணற இல்லாதவர்களையும் கர்த்தர் நீர் மாற்றி அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்க செவிகளை திறக்கவும் ஆண்டவரே, அதை சொல்லுகிறவர்கள் மனத்தாழ்மையோடும் அப்பா சாந்தத்தோடும் சொல்லத்தக்கதான கிருபையை தாருங்கப்பா. போதிக்கிறவர்களுடைய வசனத்தை உள்ளதென்று போதிக்கவும், கண்டித்து போதிக்கவும் ஒவ்வொருவருக்கும் நீர் பலனையும் நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறேன் அப்பா. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.